கரீம்பூரின் ஏழை விவசாயி புவனுக்கு ஒரு துஷார் கோழி இருந்தது. அந்த கோழியிடும் முட்டைகளை சந்தையில் விற்று புவனின் குடும்பம் நடத்தப்பட்டது. அந்த கோழியை அவன் வீட்டின் முன் வேலிக்குள் வைத்து வைத்தான். சிறிது தூரத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு சாமர்த்தியமான நரி இருந்தது. அது பலமுறை முயன்றும் வேலிக்குள் நுழைய முடியவில்லை. அதனால் அது ஒரு சிறப்பு யோசனையுடன் புவனின் கோழியுடன் நல்ல நட்பை வளர்த்தது. ஒரு நாள் மாலை நேரத்தில் அந்த கோழி முற்றத்தில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது நரி வந்து சொன்னது, என்ன முருகி நண்பா, என்ன செய்கிறாய்? சாப்பாடு முடிந்து விட்டதா? அரே நரி அண்ணா, இந்த மாலை நேரத்தில் கொஞ்சம் நடக்கிறேன். அதுதான். நீ இங்கே என்ன செய்ய வந்தாய்? உண்மையை சொன்னால் என்னை நம்புவாயா? இந்த பெரிய காட்டில் நான் இருக்கிறேன். எனக்கு மனதிற்கு பிடித்த நண்பன் யாரும் இல்லை தெரியுமா? அதனால்தான் உன்னுடன் கொஞ்சம் பேச வருகிறேன். அது போக உன்னுடைய இனிமையான குரல் எல்லாம் நான் அதிகாலை பொழுதினிலே உன் கூவலுக்கு விழித்தெழுந்து விடுகிறேன். நீ கொஞ்சம் அதிகமாக புகழ்கிறாய் நரி அண்ணா. வேறு யாரும் இப்படி சொல்லவே இல்லை. உண்மையில் அதுதான் விஷயம். இந்த உலகில் எல்லாருக்கும் மற்றவர்களை புகழ்வதற்கான பரந்த மனம் இருக்காது. நான் நினைக்கிறேன், நீ மட்டும் எங்கள் கூட இந்த காட்டில் இருந்திருந்தால் அது மிகவும் நல்லதாக இருந்திருக்கும். உன் இனிமையான குரல் கூவலால் தினமும் அதிகாலையில் நாங்கள் எழுந்திருப்போம். என்ன சொல்ற? நீ இப்படி சிக்கி கொண்டிருக்காதே, போய்விடு. என்ன சொல்றாய்? என் உரிமையாளர் பட்டர் நல்ல மனிதர். நான் தினமும் முட்டையிடுகிறேன். உரிமையாளர் எனக்கு வயிறு நிறைய சாப்பிட வைக்கிறார். நான் எங்கே சிறையில் இருக்கிறேன்? நான் தான் நன்றாக இருக்கிறேன். அப்படியா? நீ உன் குஞ்சுகளை விற்கிறாய். அதை நீ மீண்டும் பெருமையாக சொல்கிறாய். ஐயோ நண்பா, ஆனா நரி அண்ணா, இதுதான் விதி. எனக்கு உரிமையாளர் இருக்கிறாரு. அதனால்தான் நான் அவருக்கு முட்டை கொடுக்கிறேன். இதுல என்ன தவறு இருக்கிறது? நீ என்ன சொல்ற நண்பா? நீ ஒரு தாய் தானே, ஆனா உன் பிள்ளைகளை விற்று விடுகிறாய். அதே நேரத்துல இது தவறு இல்லைன்னு சொல்றாய். எங்க காட்டுல இப்படி செய்யவே மாட்டோம். நாங்க எல்லாரும் சுதந்திரமாக வாழ்கிறோம். நீயும் வா மோ. எப்போதாவது நாமும் நம்மை போல சுதந்திரமாக இருப்போம். நீயும் வா, மகிழ்ச்சியுடன் எங்களுடன் இரு. நரி சகோ, உன் சொல் சரிதான் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என் பிள்ளைகளை உயிருடன் வைத்திருப்பது தவறு செய்கிறேன். ஆனால் உன்னுடன் காட்டுக்கு போனால் எனக்கு பயமாக இருக்கும். அங்கே எல்லோரும் உன்னை போல நல்லவர்கள் என்றால் யாராவது என்னை கொன்று விடுவார்கள் என்ற பயம். நண்பா, உனக்கு துக்கம் வந்தால் உன் நரி நண்பன் இருக்கும்போது வேறு யாரும் உன்னை தின்றுவிட மாட்டார்கள். அதாவது நான் உன்னை பாதுகாப்பேன். நீ இந்த வேலியின் இடைவெளியிலிருந்து வெளியே வா, என் உடன் வா, காட்டுக்கு போவோம். அப்புறம் பாரு ஜீவன் என்றால் என்ன என்று. இதை கேட்டதும் கோழி வேலியை தாண்டி வெளியே வந்தது. நரியுடன் காட்டுக்கு போகத் தொடங்கியது. கொஞ்சம் போனதும் நரி கோழியின் கழுத்தை பிடித்து முறித்தது. ஒன்று 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 என எண்ணும் நரியே, பயந்து போய் நீ அங்கே என்ன செய்கிறாய்? நான் பல விஷயங்கள் பார்த்திருக்கிறேன், ஆனால் உன்னை போல முட்டாளை பார்த்ததே இல்லை. அடுத்த பிறவியில் இனிமையான வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்காதே. கொடுத்து நரி கோழியை முழுமையாக சாப்பிட்டு விட்டது. மேலும் கோழியும் தனது முட்டாள்தனத்திற்கு தண்டனை பெற்றது.